ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் அப்படி என்றாலே மம்மாவுடைய விசேஷமான நாள். தன்னுடைய சூலமான ஆடையை விடுத்து பாப்தாதாவுடைய மடி அடைந்தார். தாதி குல்சார் தாதி மூலமாக சூட்சும வதனத்திற்கு சென்று மம்மாவிடம் உரையாடலை பற்றி இன்றைக்கு 4வது நாட்களாக பார்க்க போகின்றோம். கேட்கலாமா? பாருங்கள், இந்த உலகத்தை மறங்கள், தன்னுடைய உடம்பை மறங்கள், ஆத்மா அப்படின்ற நிலையில் நிலைத்திருந்து சூட்சும வதனத்தில் நம்முடைய புத்தியை நிலைநிறுத்தி இந்த ஆடியோவை கேளுங்கள். தாதி குல்சார் அவர்கள் 4வது நாளாக, அதாவது 29 ஜூன் மாதம் 1965ஆம் ஆண்டு சூட்சும வதனத்திற்கு செல்ல தயாராக இருக்கின்றார். அப்போ மம்மா பாபாவுடன் சூட்சும வதனத்தில் இருந்தார். அப்போ போகு வைக்கப்பட்டு சுவீகாரம் செய்த பிறகு மம்மாவிடம் கேட்டேன். யார் சொல்கின்றார்? தாதி குல்சார் அவர்கள். நேற்று எங்கெங்கோ பாபாவுடன் வள வந்தீர்கள், சென்று போனீர்கள், எல்லா இடத்துக்கும் போய் வந்தீர்கள். கேள்வி கேட்டார் தாதி குல்சார் அவர்கள். அப்போ மம்மா சொன்னார் தாதி குல்சார் அவர்களிடம். பாபா சொன்னார், அதாவது பாதி பக்தர்கள் உன்னுடையவர்கள், பாதி பக்தர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது சொல், உங்களுடைய பக்தர்களிடம் அழைத்து செல்லட்டுமா அல்லது என்னுடைய பக்தர்களிடம் செல்லட்டுமா அப்படின்னு பாபா கேட்டார். பிறகு பாபா நிறைய வலம் செய்ய வைத்தார். ஆனால் ஒரு காளி கோயில் இருந்தது. அங்கு பாபா அழைத்து சென்றார் அந்த இடத்திற்கு. அங்கு பார்த்த பொழுது மிகவும் கூட்டம் இருந்தது அந்த காளி கோயிலில். அப்போ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய நியமப்படி சென்று கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எங்க நடந்துகிறது? சூட்சமாதனத்தில் உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அனுபவம் செய்யணும், சொல்ல சொல்ல அப்படி. அப்போ ஒரு பக்தன் மிக வேகமாக இருந்தார். அது மட்டுமா, ஒருவேளை தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் நான் உயிரையும் துறந்து விடுவேன் அப்படின்னு ஒரு பக்தன் சொல்கின்றார். அப்போ பாபா சொன்னார், மம்மா, பக்தருடைய கூக்குரலை கேட்டு இறக்க வரவில்லையா உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டார் பாபா. இப்பொழுது அவருக்கு எதிரில் செல்லுங்கள் நீங்கள். அப்போ நான் சென்று மூர்த்திக்கு அருகில் நின்று கொண்டேன். அப்போ அந்த பக்தன் இந்த சாதாரண ரூபத்தை பார்த்து ஒரு புறம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். அந்த பக்தன் மறுபுறம் குழப்பத்தில் இருந்தார். அப்போ பாபா சொன்னார், அவருடைய நெற்றியில் கை வையுங்கள். அப்போ மம்மா அவர்கள் சென்று அவருக்கு எதிரில் நின்றேன். நெற்றியில் கை வைத்தேன். அவர் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். எப்படி காளி அம்பாளினுடைய ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என பார்த்தார். நேரடியான உருவத்தில் காணக்கூடிய அந்த பாக்கியத்தால் அந்த பக்தன் மெய்சிலிர்த்து போய்விட்டார். பிறகு பாபா வெளிநாட்டு தம்பதியினரை காட்டினார். அவர்கள் தீவிரமான பக்தர்களாக இருந்தார்கள். அதாவது மிகுந்த கருணை கொண்ட வடிவத்தில் ஆங்கிலத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமா, தாயே தாயே அப்படி என கூறி தரிசனத்திற்கான அபிலாஷையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த வெளிநாட்டு தீவிரமான பக்தர்கள். அப்போ பாபா சொன்னார், இவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் தான், அதனால் இவர்கள் பாரதவாசிகளே, அதனால் உறுதியான பக்தர்கள் இவர்கள். கணக்கு வழக்கினுடைய காரணமாக வெளிநாட்டில் அங்கு சென்று பிறவி கிடைத்திருக்கின்றது. இப்படியாக அந்த உரையாடல் போய்கொண்டிருந்தது. நேற்று கேட்டிருந்தேன் அல்லவா? என்ன கேட்டிருந்தேன்? இறுதி நேரத்தில் உங்களுக்கு உணர்வு இருந்ததா அல்லது இல்லையா அப்படின்னு. அதனை பற்றி மம்மா முழு செய்தியும் இப்பொழுது சொல்ல போகின்றார். அதாவது 4 நாட்களுக்கு முன்பு சர்வசக்திவான் பாபாவை சந்தித்தேன். அந்த கடைசி சந்திப்பில் பாபாவுடைய விஷயத்தில் எனக்கு 100% நிச்சயம் ஏற்பட்டிருந்தது.
அப்போ நான் இப்பொழுது செல்ல வேண்டும். ஆனால் 1% கூட தெரியவில்லை. ஏனென்றால் முன்பெல்லாம் பாபா என்னுடன் சந்திக்கும் பொழுது சொல்லுவார். என்ன சொல்லுவார்? "நீ நிறைய சேவை செய்ய வேண்டும். இப்பொழுது செல்வதற்கான விஷயமே கிடையாது. அதனால் யோசித்துப் பார். உன்னுடையதுதான் மிகப்பெரிய பாகம். அதாவது பார்ட். ஆனால் இந்த முறை நான் கேட்டேன், பாபா இது எதுவரை எவ்வளவு காலம் வரை இந்த கணக்கு வழக்கு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் பாபாவிடம். அப்ப பாபா சொன்னார் ஆச்சரியத்துடன், இது எதுவரை எவ்வளவு காலம் வரை இந்த கணக்கு வழக்கு இருக்கும்? பாபா சொன்னார். இன்னும் சிறிது காலத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு பாபா பதில் சொன்னார் எனக்கு. அதனால் இப்பொழுது விரைவில் முடிவு ஏற்பட போகிறது. ஆரம்பத்திலிருந்து பாபா அந்த நாள் கம்பீரத்துடன் புன்முறுவல் செய்து கொண்டிருந்தார். ஏதோ ஆழமான ரகசியம் அடங்கியிருக்கிறது போல எனக்கு தோன்றியது. இடையிடையே இவ்வாறு கேட்டார், மகளே, சூட்சும வதனத்துக்கு வருவாயா? அங்க வந்து நீ விளையாடுவாயா? அப்படின்னு கேட்டார் கேள்வி. உன்னை கழிப்படையவா? இல்லை இவை அனைத்திலிருந்து உணர்ந்தேன் அந்த சமயத்துல. அப்போ பாபா வந்து தன் பக்கம் என்னை இழுத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது. அதோடு சரீரத்தின் பலகீனமும் அதிகரிப்பதை பார்த்து உறுதியாகிக் கொண்டே சென்றது. கடைசி நாள் சிரமம் ஏற்பட்டது எனக்கு. அதில் கூட எனக்கு உணர்வு ஏற்பட்டது. சுவாசம் இழுக்கப்படுவது போல எனக்கு இருந்தது கடைசி சமயத்துல. இப்படியாக 2 மணி நேரத்துக்கு முன்பு என்னுடைய சரீரத்தினுடைய சக்தி குறைய ஆரம்பித்தது. அப்படி என்றும் அம்மா அவர்கள் சூட்சும வதனத்துல கடைசி நாள் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை 4 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய உண்மையான காரணத்தை சொல்கின்றார். ஆனால் நான் பேச வேண்டும் இந்த எண்ணம் இருக்கவில்லை. கடைசியாக சில வினாடிகள் நான் சரீரத்தில் இருக்கிறேன். ஆனால் தேகத்திலிருந்து விடுபட்ட தன்மையுடைய அந்த சாட்சி நிலை, அந்த அசிரீரி நிலை, அந்த கர்மாத்திக் நிலையானது எனக்கு அனுபவம் ஆகிக் கொண்டே இருந்தது. கடைசியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி என்ற இந்த எண்ணத்தை கூட பாபா என்ன செய்தார்? உள்ளடக்கி முழுமையாகி விட்டார் என்னை. பிறகு நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமா? என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை கேட்பதிலிருந்து நான் கூட கடந்திருந்தேன். எனக்கு எதிரில் பாபாவுடைய வெகு தூர அந்த காட்சி தான் தெரிந்தது. ஆனால் அந்த சமயத்தில் கூட அந்த சாகார உலகின் அந்த சாகார சரீரத்தின் உணர்வு எனக்கு வரவில்லை. அதன் பிறகு நான் கேட்டேன். யாரு? தாதி குல்சார் திரும்பவும் கேள்வி கேட்கின்றார். மம்மா, இந்த இறுதி சடங்குகளுடைய அந்த சுடுகாட்டினுடைய காட்சியை பாபா உங்களுக்கு காட்டினாரா? அப்ப மம்மா சொல்றார் பதில். ஆம், முழு காட்சியும் பாபா எனக்கு காட்டினார். என்னுடைய சரீரத்தையே சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தேன். அது மட்டுமா? அதோடு குழந்தைகளான உங்களுடைய காட்சியும் கூட நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன என்ன செய்கிறார்கள்? எப்படி எப்படி அனைவருடைய சிதி இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்று சூட்சும வதனத்தில் சிவபாபா, பிரம்மா பாபா, மம்மா, தாதி குல்சார் இப்படியாக கடைசி நாள் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை 4வது நாளாக நம்மிடம் அழகாக அந்த விஷயத்தை 29/6/1965 ஆண்டினுடைய நினைவுகளை நாம் இப்பொழுது இந்த விசேஷமான மாதத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு பாப் தாதாவிற்கும் சரி, குல்சார் அவர்களுக்கும் சரி, மம்மா அவர்களுக்கும் சரி, விசேஷமான நினைவுகளை இந்த நாளில் நாம் கொடுக்கலாம். நாளைக்கு 5வது நாள் பார்க்கலாம். அவ்யக்த வதன செய்தியை பற்றி. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் அப்படி என்றாலே மம்மாவுடைய விசேஷமான நாள். தன்னுடைய சூலமான ஆடையை விடுத்து பாப்தாதாவுடைய மடி அடைந்தார். தாதி குல்சார் தாதி மூலமாக
சூட்சும வதனத்திற்கு சென்று மம்மாவிடம் உரையாடலை பற்றி இன்றைக்கு 4வது நாட்களாக பார்க்க போகின்றோம். கேட்கலாமா? பாருங்கள், இந்த உலகத்தை மறங்கள், தன்னுடைய உடம்பை மறங்கள், ஆத்மா அப்படின்ற நிலையில் நிலைத்திருந்து சூட்சும வதனத்தில் நம்முடைய புத்தியை நிலைநிறுத்தி இந்த ஆடியோவை கேளுங்கள். தாதி குல்சார் அவர்கள் 4வது நாளாக, அதாவது 29 ஜூன் மாதம் 1965ஆம் ஆண்டு சூட்சும வதனத்திற்கு செல்ல தயாராக இருக்கின்றார். அப்போ மம்மா பாபாவுடன் சூட்சும வதனத்தில் இருந்தார். அப்போ போகு வைக்கப்பட்டு சுவீகாரம் செய்த பிறகு மம்மாவிடம் கேட்டேன். யார் சொல்கின்றார்? தாதி குல்சார் அவர்கள். நேற்று எங்கெங்கோ பாபாவுடன் வலம் வந்தீர்கள், சென்று போனீர்கள், எல்லா இடத்துக்கும் போய் வந்தீர்கள். கேள்வி கேட்டார் தாதி குல்சார் அவர்கள். அப்போ மம்மா சொன்னார் தாதி குல்சார் அவர்களிடம். பாபா சொன்னார், அதாவது பாதி பக்தர்கள் உன்னுடையவர்கள், பாதி பக்தர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது சொல், உங்களுடைய பக்தர்களிடம் அழைத்து செல்லட்டுமா அல்லது என்னுடைய பக்தர்களிடம் செல்லட்டுமா அப்படின்னு பாபா கேட்டார். பிறகு பாபா நிறைய வலம் செய்ய வைத்தார். ஆனால் ஒரு காளி கோயில் இருந்தது. அங்கு பாபா அழைத்து சென்றார் அந்த இடத்திற்கு. அங்கு பார்த்த பொழுது மிகவும் கூட்டம் இருந்தது அந்த காளி கோயிலில். அப்போ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய நியமப்படி சென்று கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எங்க நடந்துகிறது? சூட்சுமத்தில் உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அனுபவம் செய்யணும், சொல்ல சொல்ல அப்படியே. அப்போ ஒரு பக்தன் மிக வேகமாக இருந்தார். அது மட்டுமா, ஒருவேளை தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் நான் உயிரையும் துறந்து விடுவேன் அப்படின்னு ஒரு பக்தன் சொல்கின்றார். அப்போ பாபா சொன்னார், மம்மா, பக்தருடைய கூக்குரலை கேட்டு இறக்க வரவில்லையா உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டார் பாபா. இப்பொழுது அவருக்கு எதிரில் செல்லுங்கள் நீங்கள். அப்போ நான் சென்று மூர்த்திக்கு அருகில் நின்று கொண்டேன். அப்போ அந்த பக்தன் இந்த சாதாரண ரூபத்தை பார்த்து ஒரு புறம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். அந்த பக்தன் மறுபுறம் குழப்பத்தில் இருந்தார். அப்போ பாபா சொன்னார், அவருடைய நெற்றியில் கை வையுங்கள். அப்போ மம்மா அவர்கள் சென்று அவருக்கு எதிரில் நின்றேன். நெற்றியில் கை வைத்தேன். அவர் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். எப்படி காளி அம்பாளினுடைய ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என பார்த்தார். நேரடியான உருவத்தில் காணக்கூடிய அந்த பாக்கியத்தால் அந்த பக்தன் மெய்சிலிர்த்து போய்விட்டார். பிறகு பாபா வெளிநாட்டு தம்பதியினரை காட்டினார். அவர்கள் தீவிரமான பக்தர்களாக இருந்தார்கள். அதாவது மிகுந்த கருணை கொண்ட வடிவத்தில் ஆங்கிலத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமா, தாயே தாயே அப்படி என கூறி தரிசனத்திற்கான அபிலாஷையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த வெளிநாட்டு தீவிரமான பக்தர்கள். அப்போ பாபா சொன்னார், இவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் தான், அதனால் இவர்கள் பாரதவாசிகளே, அதனால் உறுதியான பக்தர்கள் இவர்கள். கணக்கு வழக்கினுடைய காரணமாக வெளிநாட்டில் அங்கு சென்று பிறவி கிடைத்திருக்கின்றது. இப்படியாக அந்த உரையாடல் போய்கொண்டிருந்தது. நேற்று கேட்டிருந்தேன் அல்லவா? என்ன கேட்டிருந்தேன்? இறுதி நேரத்தில் உங்களுக்கு உணர்வு இருந்ததா அல்லது இல்லையா அப்படின்னு. அதனை பற்றி மம்மா முழு செய்தியும் இப்பொழுது சொல்லப் போகின்றார். அதாவது 4 நாட்களுக்கு முன்பு சர்வசக்திவான் பாபாவை சந்தித்தேன். அந்த கடைசி சந்திப்பில் பாபாவுடைய விஷயத்தில் எனக்கு 100% நிச்சயம் ஏற்பட்டிருந்தது. அப்போ நான் இப்பொழுது செல்ல வேண்டும், ஆனால் 1% கூட தெரியவில்லை. ஏனென்றால் முன்பெல்லாம்